அதாவது நம்ம எப்படியாவது கண்டே பிடிச்சு தீரணும். என்ன சொல், நீங்க போங்க சிஸ்டர், போங்க போங்க. இத பாரு, கரெக்டா படுற. கரெக்ட். ஏய், இங்க என்ன பாக்குறாங்க? ஏதாவது கருப்பு சுடிதார் இருக்கான்னு பாடுறா. ஜீவா, இன்னும் ½ an hourல கௌசல்யாவை கண்டுபிடிக்கிறேன். இது இந்த மரியாதை மேல ஆணை. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நல்ல வேளை போலீஸ் கிட்ட மாட்டல, நம்ம அதிர்ஷ்டம் தப்பிச்சோம். மாட்டினா மாமனார் வீடுதான். ஆமா, நம்ம பெருமாள் எவரை காணோம்? அவன் சென்ட்ரல்லையோ சைதாப்பேட்டையிலயோ பூந்தமல்லியிலயோ எங்க கழி உண்டதுன்னு இருக்கானோ. பெருமாளும் சிறைவாசமும், இதுதான் என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்பின் டைட்டில். உறுதியா உன் கவிதை தொகுப்பு வராதுடா. உன்னை விட மாட்டேன், எழுத விட மாட்டேன். என்னடா கைய காணோம், ஜெயில ஒடிச்சிட்டாங்களா? This is a list. இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா. ஆல் கௌசல்யாஸ் லிஸ்ட் படிச்சு பார். இது எப்படா உனக்கு கிடைச்சது? உங்கள மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதுடா. டேய், எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்களை பார்த்தேன். சில்லறைய வெட்டினேன். அவன் காலேஜில் இருக்கிற ஆல் கௌசல்யாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். டேய், என்னடா கௌசல்யா வயசு 55ன்னு எழுதி இருக்கு. இது போட்டிருக்கான், அது இங்கிலீஷ் ப்ரொஃபசர். மொத்தமா போடும்போது சேர்த்து போட்டான். அம்மா அம்மா, ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமேனுதான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காப்பா. ஆ, ஏப்பா, ஆ, அவன் எப்படி படிக்கிறான்? இது ஏம்மா பெருமைக்காக சொல்லலாமா? எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனு மட்டும்தான்மா. டேய் மரியதாஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கையை கட்டினது அம்மா பாத்துட்டாங்க. எங்க காலேஜ் லெக்சர் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இங்க இருந்தே நான் கையை காமிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதை வச்சிருக்கிறது மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சது, மவனே உனக்கு இன்னைக்கே சமாதிதான். அம்மா அத வந்துடுறேம்மா. 1 minute பா. ஏப்பா, அவன் நல்லா படிக்கிறானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? ஏப்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னம்மா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான். நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா. சேச்சே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா, இந்த பையனுங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்ல. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க. அங்க பாருங்க. இத பாரு, அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துடுறேன். என்ன? போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. அம்மா மறக்காம அடுத்த தடவை வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா, நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போகலாமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். ஏய், லீவுல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட அதான் புறப்படலாமே. ஏம்மா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னமோ நினைச்சேன். இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க.